பிரமாணம் இல்லாதவர்களும் இல்ல, நியாய பிரமாணத்துக்கு கீழாகவும் இல்ல. they are under the law of Christ. ஒரு கடவுள் அன்பானவராகவும் கோபமானவராகவும் என்ன பண்ண முடியாது, இருக்க முடியாது. பாவத்தை வியாதியாக பார்ப்பதுதான் சுவிசேஷத்தை சரியாக புரிந்து கொள்ள உதவும். இந்த சிந்திக்க தூண்டுறதுனாலதான் பரிசேயர்களுக்கு அவர் மேல அவ்வளவு கோபம் வந்துச்சு. பைபிளை எப்படியெல்லாம் நீங்க உபயோகப்படுத்தலாம் அப்படிங்கறத குறித்து தான் இந்த பதிவுல சொல்ல போறேன். எப்படிலாம் உபயோகப்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னா, அதை எப்படி சுத்தமா வைத்திருக்கணும், எப்படி அதை மூடி வச்சிருக்கணுன்றத பத்தி இல்லை, எந்தெந்த வகைகளிலே நீங்கள் வேதாகமத்தை பயன்படுத்தலாம் என்பதை நாம பார்க்கலாம். இந்த 5 விரல் வச்சுக்கொள்ளுங்க ஞாபகத்துக்காக. இந்த 5 விரல்கள்ல இந்த விரல் வாசிக்கிறதுக்கு அடையாளமா இருக்குது. வாசிக்கிறது, ஏன்னா அதுதான் எல்லாத்துக்கும் முக்கியமானது, எல்லாத்தோடையும் தொடர்புடையது இந்த வாசிக்கிறது தான். அடுத்தது படிக்கிறது, தேடி கண்டுபிடிச்சு அதை ஒரு ஸ்டடியா பண்றது. ஸோ ரீடிங், ஸ்டடியிங். மூன்றாவது, எப்படி இது உயரமானதா இருக்குதோ அது மாதிரி கூடுதல் நேரம் செலவு பண்ணி மனப்பாடம் செய்தல், மெமரைசேஷன். வேதத்தினுடைய சில பகுதிகளை நீங்க மனப்பாடம் செய்வது முக்கியமா இருக்கு. அடுத்தது, இது மோதிர விரல் அப்படின்னு சொல்லுவோம். அதுபோல இது தியானத்திற்கு, அல்லது ஒரு வசனத்தை இந்த மோதிரம் எப்படி இந்த விரல்ல சுத்தி இருக்குதோ அது போல ஒரு குறிப்பிட்ட கருத்தை திரும்ப திரும்ப சுத்தி வருவதுதான் தியானம்னு சொல்றோம். ஆகவே இது தியானத்திற்கு சம்பந்தப்படுகிறது. இது கேட்பது, ரீடிங், ஸ்டடியிங், மெமரைசிங், மெடிடேட்டிங், ஹியரிங். இந்த 5 வகைகள்லையும் நீங்க வேதாகமத்தை உபயோகப்படுத்திக் கொள்ள முடியும். இந்த 5 வகையும் ரொம்ப முக்கியமானது. இந்த ரீடிங்கை பொறுத்த வரைக்கும் சில பேர் அது ஒரு கடமையா செய்யறதுனால, அது ஏதோ டெய்லி அந்த பைபிளை வாசித்தா கடவுள் அவங்க மேல ரொம்ப அன்பா இருப்பார், அல்லது அவங்க கல்லுல இடிபடாம இருக்கும்னு நினைக்கிறது மாதிரி ஒரு அதிகாரம் வாசிக்கிறவங்க இருக்காங்க. டெய்லி ஒரு அதிகாரம் வாசிப்பாங்க. சில பேர்லாம் ஒரு சைடு மட்டும் வாசித்துட்டு போவாங்க, அடுத்த நாள் இன்னொரு சைடை வாசிப்பாங்க. சில பேர் வருஷத்துக்கு ஒரு முறை வேதத்தை வாசித்து முடிக்கணுங்கிறதுக்காக காலையில பழைய ஏற்பாட்டுல இருந்து 3 அதிகாரமும், சாயந்தரம் புதிய ஏற்பாட்டுல இருந்து 1 அதிகாரமும் வாசிப்பாங்க. அப்படி வாசிக்கிறது நிமித்தமாக ஒரு வருஷத்துக்குள்ள இந்த பைபிளை வாசிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இருக்காங்க. அடுத்தது, சில பேர் இந்த சங்கீதம் 150 அதிகாரத்துக்கிட்ட இருக்கிறதுனால டெய்லி 5 சங்கீதம் வாசிக்கிற பழக்கம் உடையவங்க இருப்பாங்க. அல்லது நீதிமொழிகள் 31 அதிகாரம் இருக்கிறதுனால டெய்லி ஒரு அதிகாரம் நீதிமொழிகள்ல இருந்து வாசிக்கிறவங்க அப்படி இருக்கிறாங்க. இப்படிலாம் விதவிதமா வாசிக்கிறவங்க இருக்காங்க. ஆனா என்ன பிரச்சனைன்னு சொல்லி சொன்னா, இந்த வாசிக்கும் பொழுது எதுவுமே நமக்கு கிடைக்கிறது இல்லை, எந்த விதமான நல்ல விஷயமும் நமக்கு கிடைக்கிறது இல்லை. ஏன்னு சொன்னா, இப்ப நீங்க எபேசியர் புஸ்தகத்தை வாசிக்கிறீங்க, ஒரு 6 அதிகாரம் இருக்குது. அதுல டெய்லி ஒரு அதிகாரம் வாசிக்கிறீங்கன்னு வச்சுங்க. அது எப்படி இருக்குதுன்னா, உங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான ஒருத்தர் லெட்டர் போடுறாரு, ஒரு 6 பக்கம் லெட்டர் போடுறாருன்னா, நீங்க டெய்லி ஒரு பக்கம் வாசித்துட்டு போனீங்கன்னா 6 நாள் கழிச்ச பிறகு முதல்ல என்ன எழுதினார்ன்றதை நமக்கு மறந்துடும். அப்போ அந்த லெட்டர் நம்ம முழுசாதான் உட்காந்து வாசிப்போம். அது மாதிரி வேதாகமத்துல சில முக்கியமான நிருபங்கள் எல்லாம் நீங்க வாசிக்கும் பொழுது அது ஒரு லெட்டர். அதை நீங்க ஒரு அதிகாரமா வாசித்தீங்கன்னா ஒண்ணுமே உங்களுக்கு பிடிபடாது. இந்த மாதிரி சின்ன சின்ன புஸ்தகங்களை முழுமையா வாசிக்கிறதும், பெரிய புஸ்தகமா இருந்தா அதை எந்த அளவுக்கு பெரிய பிரிவுகளாக பிரித்து வாசிக்க முடியும், 2ஆ 3ஆ 4ஆக பெரிய பிரிவுகளாக நீங்க வாசிக்கணும். வாசிக்கிறதுடைய நோக்கம் என்னவா இருக்கணும்னா, அந்த முழுமையான எண்ணம், அந்த ஆத்தருடைய முழு எண்ணோட்டம் என்ன என்பதை கண்டுபிடிக்கிறதாக இருக்க வேண்டும் வேதத்தை வாசிக்கிறது. அடுத்தது, வேதத்தை படிக்கிறது. அதுக்கு தான் நம்ம டூல்ஸ் பத்தி பேசியிருந்தோம். எவ்வளவு உபகரணங்கள் இருக்குது, அதை படிக்கிறது எவ்வளவு முக்கியம். வாசிக்கிறது வேற, படிக்கிறது வேற. வாசிக்கிறதுனால உண்டாகிற பயன் வேற, படிக்கிறதுனால உண்டாகிற பயன்கள் வேற. குறிப்பா அடுத்த வாரத்துல எப்படிலாம் படிக்கலான்றத சொல்றதுனால இதோட கூட இதை நிறுத்துறேன். அடுத்தது மெமரைசிங். மெமரைசிங் நிறைய பேர் சண்டே ஸ்கூல் படிக்கும்போது போட்டிகளில் ஈடுபடுறதுக்காக பண்றதோட அதை நிறுத்திடுறோம். நம்ம சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது சண்டே ஸ்கூல்ல காம்படிஷன் வைப்பாங்க, அதுக்கு மட்டும் தான் மெமரைசேஷன் பண்ணியிருப்போம். அதுல இருக்கிறதுல சின்ன சின்ன வசனங்கள், இயேசு கண்ணீர் விட்டார் மாதிரி சின்ன சின்ன வசனங்களை எடுத்து மெமரைஸ் பண்ணியிருப்போம். நாங்கெல்லாம் பண்ணும்போது யோபு 32:1 பின்னும் எலிகு அப்படின்னு ஒரு வசனம் இருக்கும், அது வேற மனப்பாடம் பண்ணியிருப்போம். பின்னும் எலிகு, அவ்வளவுதான்.
ஆனா நீங்க இந்த மெமரைசேஷன் பண்றதுனுடைய முக்கிய நோக்கம் என்னவா இருக்கும்னு சொன்னா, நீங்க கஷ்டமான சூழ்நிலைகளை போகும்போது இந்த வாக்கு தத்தங்கள் இதுதான் நம்ம மெமரைஸ் பண்ணுவோம். எல்லாத்தையும் மெமரைஸ் பண்ணலன்னா கூட ரொம்ப முக்கியமான வாக்கு தத்தங்கள் மாதிரியான விஷயங்கள், ஆறுதல் தரக்கூடிய வசனங்கள், நம்பிக்கை தரக்கூடிய வசனங்கள் எல்லாம் நம்ம மெமரைசேஷன் பண்ணி வச்சிருந்தோம்னு சொன்னா, அது நம்ம கிட்ட பைபிள் இல்லாத போது கூட நம்ம ஒரு கடினமான சூழ்நிலையை சந்திக்கும் பொழுது நம்மளை நாமளே உற்சாகப்படுத்துறது அது ரொம்ப உதவியா இருக்கும். ஜெபம் பண்ணும் பொழுது நீங்க வசனங்களை சொல்லி ஜெபம் பண்ணும்போது அது கூடுதலான வல்லமையுடையதாக இருக்குது. ஆகவே அந்த நேரத்துல வசனங்களை நீங்க உபயோகப்படுத்துறது நல்லது. நிறைய வசனங்கள் உங்களுக்கு மனப்பாடமா இருந்ததுன்னா தீர்க்க தரிசனம் சொல்லுகிறதுல நீங்க ஃப்ரீயா ஃப்ளோ பண்ண முடியும். ட்ரீம் இன்டர்பிரேஷன் போன்ற காரியங்களுக்கு இந்த வசனங்கள் ஞாபகமா இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கும். ஸோ மெமரைசேஷன் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் கூட. அடுத்தது மெடிடேஷனும் பல வகையில செய்ய முடியும். ஆனா மொத்தத்திலேயே ஒரு குறிப்பிட்ட பகுதியையோ அல்லது குறிப்பிட்ட வசனத்தையோ திரும்ப 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 கொண்டு வருவது. அது எபிரேய பாஷை வந்து ஹாகாக்னு சொல்லுவாங்க. மட்டரிங், முணுமுணுத்து கொண்டே இருப்பது. ஒரு வசனத்தை எடுத்து திரும்ப 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 இப்ப கர்த்தர் மேய்ப்பனா இருக்கிறார் அப்படின்னு சொன்னா அதை திரும்ப 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 சொல்லி அந்த மேய்ப்பனா இருக்கிறாருன்னா என்ன அப்படின்னு எனக்கு ஆவியில ஒரு வெளிப்பாடு வருகிற வரைக்கும் நான் அதை திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருப்பேன். அது ஒரு மெடிடேஷன். அல்லது இப்படியும் மெடிடேஷன் பண்ணலாம். என்னையே நான் வந்து ஒரு பிக்சரைசேஷன் பண்ணி கர்த்தர் மேய்ப்பரா இருக்கிறார், அப்ப நான் ஒரு ஆடு, நான் அவரோட கூட நடக்கிறேன், கர்த்தர் வந்து மேய்ப்பரா இருக்கிறார் மாதிரி ஒரு இமேஜினேஷனுக்குள்ள போய் அதன் மூலமாக எனக்கு ஒரு வெளிச்சம் கிடைக்கிற வரைக்கும் அப்படி ஒரு இமேஜினேஷன்ல போறது, அதுவும் ஒரு வகையான மெடிடேஷன். இப்ப அது பல வகைகள்ல இந்த தியான முறைகளை நாம செய்ய முடியும் வேத புஸ்தகத்துல இருந்து. அடுத்தது மிக முக்கியமா கேட்கறது. ஒருவேளை நீங்க எழுத படிக்க தெரியாதவங்களா இருந்தா கூட மற்றவர்களை வாசித்து கேட்க வைக்கலாம். அல்லது நீங்க இப்பெல்லாம் வந்து நிறைய கேஜெட்ஸ் வந்துட்டதுனால நீங்க ஒருவேளை பைபிள் எடுத்து வாசிக்க முடியலன்னா கூட அது டேப்ஸ்ல இருக்கு, யாரோ ஒருத்தர் வாசித்திருப்பாங்க, அதை நீங்க வந்து தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கலாம். கேட்டுக்கிட்டே இருக்கிறது மூலமா அது வந்து உள்ள போகும். அது மாத்திரம் இல்லாமல் நீங்க அந்த வசனத்துக்கு விளக்கம் கொடுக்கிற பிரசங்கங்களை கூட நீங்க என்ன பண்ணலாம், கேட்கலாம். அப்படி கேட்பதன் மூலமாக உங்களுக்குள்ளாக விசுவாசம் கட்டப்படும். சரியான விஷயங்களை கேட்கும் பொழுது நீங்க மிகுந்த பிரயோஜனமுடையவர்களாக மாறும். நாம பிரமாணம் இல்லாதவர்களும் இல்ல, நியாய பிரமாணத்துக்கு கீழாகவும் இல்ல. We are under the law of Christ. ஒரு கடவுள் அன்பானவராகவும் கோபமானவராகவும் என்ன பண்ண முடியாது, இருக்க முடியாது. பாவத்தை வியாதியாக பார்ப்பதுதான் சுவிசேஷத்தை சரியாக புரிந்து கொள்ள உதவும். இந்த சிந்திக்க தூண்டுறதுனாலதான் பரிசேயர்களுக்கு அவர் மேல அவ்வளவு கோபம் வந்துச்சு.